4 3 நாள் இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 21 உயரத்தை பாருங்க. நீங்கள் பாருங்க என் ஃபுல்லாக இங்கே இருந்து எந்த பக்கம் ஃபுல்லாக அங்கே வரையும் யார் நிற்காரு பாருங்க. ஹாய் எங்கேயாச்சு வாயு எப்படி ரவுண்ட் எப்படி போயிட்டு அவ்வளோ பேருக்காங்க. கோல்பீஸுக்கு உள்ளே போனால் வெளியில் வர எல்லாம் அவ்வளோ. டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம். உறவுல நம்ம வேறு லெவலாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டில் தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவில் இதுக்கு மேலே வந்து நீரோட்டில் வந்து 2-3 வீடியோக்கிட்ட வந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறது தெரியுங்கிறத நம்ம அம்பாரில் இருந்து மையங்கனை டு கேண்டி கொழும்பு கேண்டி வீடியோ உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணல. ஸோ ஒரு கவர் ஆகிற ஒரு காரணத்தால் நான் 2 வீடியோ வந்து நீரோட்டில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு வந்து சும்மா வேறு மாதிரி இருக்குங்க. அதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மாதிரி 4-5 இடம் வந்து கவர் பண்ண போகிறோம். தெய்வால ஷூ, போர்ட் சிட்டி, அதாவது கோல்பீஸ். ஸோ 3-4 வீடியோ கிட்ட வரும். பட் நான் இப்போ இங்கே இருந்தால் அதாவது நீரோடு நம்ம இருக்கிறதுலேருந்து போகிற ப்ளோக்கை வந்து வேறு ஒரு ப்ளோக்காக கொடுத்துருவேன். நினைக்கிற மாதிரி மிஸ் பண்ண பாருங்கள். அது மாதிரி நம்ம டிஆர் சொல்லுங்க அனைத்து ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம டிஆர் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெளில தட்டி விடுங்க. நம்ம போகிற இல்லை அவங்கள டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கோல்பீஸில் தாங்க. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் நம்ம பைக்கை நம்ம பூமை வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் தடுமாறி எப்படியோ கஷ்டப்பட்டு பார்க் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து கோல்பீஸுக்குள்ளே வைக்கிறேன். கோல்பீஸ் பீச்சுக்குள்ளே வைப்பேன். ஸோ போர்ட் சிட்டி போகலாம் செம்ம தானங்க. போகவே இல்லைங்க, அப்படி இருக்குது, போகவே முடியாது. கிட்டத்தட்ட இப்போது என்ன பார்க் பண்ணுறதுக்கு ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் இப்போ போகிறது என்கிறது 1 கிலோமீட்டருக்கு அங்கே தான் வந்து பைக்கை பார்த்தேன். பூ வந்து பார்க்கே பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்பேன். கிட்டத்தட்ட அது மாதிரி வித்தியாசம் புதுசாக யாரும் வந்து இந்த மாதிரி அவன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெளில எனக்கு தட்டி விட்ருங்க. நம்ம போகிற வீடியோஸில் அவங்கள அப்போ டக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ செம்ம சனங்க அடிச்சு 7 நாள் போ. ஸோ இப்படியே கோல்ட் பீஸுக்குள்ளே போயிட்டு அப்படி நிறைய இன்னும் லைட்டு போட தொடங்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நிறைய லைட்டு போடுவாங்க இந்த பக்கம். அந்த லைட்டை நம்ம பார்த்துட்டு சும்மா விளையாடலாம் இருக்குது. நம்ம கோப்ரோ வேறு ஆஃப் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் கவர் பண்ணல. ஸோ நிறைய இன்றைக்கி மட்டும் 3-4 வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். சரிங்க, அப்படி உள்ளே போயிட்டு பார்ப்போமா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போவோம். நான் ரொம்ப நேரமாக நிற்க எங்கேயாவது பைக்கு பார்க் பண்ணி சொல்லி எங்கேயுமே பார்க் பண்ண இல்லைங்க. ஸோ இங்கே பாருங்க கஷ்டப்பட்டு பார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொறுப்பை கொடுத்துனே வர நீங்கள் வச்சுக்கோன்ட்டு என்னால் முடியும். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ லட்சம் இப்போ தான் கொஞ்சம் லைட்டு போடுறாங்க போகணும். ஸோ இந்த பக்கம் லைட் ஒன் பண்ணிடல, லைட் ஒன் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ தெய்வோட ஷூவை வந்து முடிச்சுட்டு தான் அப்படி இந்த பக்கம் வந்தேன். பட் அதுக்கு முதல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருவீங்க. ஸோ கிறிஸ்மஸ் இன்னும் 4-3 நாள் இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 21 நினைக்கிறேன். அது தினக்காவதெல்லாம் விசி தேக்காது. அப்போ 22ஆம் தேதி இன்றைக்கி. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போங்க. என் கேமராவில் சார்ஜே இல்லை, கொஞ்சம் என்ன செய்யணும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணுறேன், வாங்க போவோம். ஸோ எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்க கொழும்பு. எவ்வளோ பேர் இருக்கான்னு பாருங்க. ஸோ செம்ம டெக்கரேஷன் பாருங்கள், செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையிலே அடிச்சு கேட்கலைங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. பட்டு சனமும் செம்ம தான் மாட்டா இருக்குது. ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்கு போகிறது தான் செம்ம கஷ்டமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பஸ்ஸை பாருங்கள், இந்த பஸ்ஸெல்லாம் பார்க்குறது இவ்வளோ கஷ்டம் பாருங்க. நான் அன்னியில் பார்க்குறேன் இந்த பஸ்ஸை, செம்ம பஸ்ஸு. ஒரு நாளைக்கு போகணும் இந்த பஸ்ஸில். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம பஸ்ஸு உயரத்தை பாருங்கள். என்னத்துக்கு மேலே எங்கே வேணாடு 2-3 பேர் இருக்காங்க இதோட மேலே. ஸோ ஹோல்பீஸ் மாலுக்குள்ளே போகணும்னு பார்த்தேன். ஸோ கோழியை பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கேருந்து தொங்கல் வரைக்கும் அப்படியே புல் போலிங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு உள்ளே போகலாது. வேகமாக இல்லையா இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஸோ உள்ளூர் போகிறது நாங்கள் பார்த்தோம், பட் போகவே இல்லை. செம்ம போலி நீங்கள் பாருங்கள். என் ஃபுல்லாக இங்கேருந்து எந்த பக்கம் இருந்து ஃபுல்லாக அங்கே வரைக்கும் புல் போலி. செம்ம சாணம், ஒன்றுமே செய்ய இல்லை. யார் நிற்காரு பாருங்க, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காரு. போஸை வைக்கலாம் எப்படி போதுன்னு பாருங்க. ஸோ எல்லா பக்கமும் செம்ம சனமாக இருக்கும். ஒரு பக்கமும் போயல. ஸோ நீங்கள் பாருங்கள் யார் சுற்றுறான்னு பக்கம், யார் போயிட்டு இருக்காங்க நான் தெரியல உங்களுக்கு. பின்னுக்கு பாருங்கள் எம்ஜிஆர் இருக்காரு, போயிட்டு பேசுவோம். எம்ஜிஆர் வாயு நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரு சந்திரிச்சிருக்கோம் தெரியுமா, வீடியோ எடுத்துருக்காரு. ஒரு ஆய் சொல்லுங்க. ஸோ அவரோட நிறைய பேசலைங்க. அங்கே இந்த அப்படியே கலந்து வந்துட்டேன். ஸோ இந்த பக்கம் பாருங்க, என்ன கிடைக்கல தெலுங்காரம் பாருங்க. அப்படி ஸோ இந்த பக்கம் தனிமையில் வாடுறாரு அவர். ஸோ அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வராது. செம்ம சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க. போனால் ஒன்றை போன பாருங்க, செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க உண்மையிலே. எப்படி ரவுண்ட் எப்படி போயிட்டு எப்படி ஒரு நேராக சுற்றினா தலை சுற்றும். ஸோ நேராக சுற்றாமல் ஒரு கீழே மேலே சுற்றுறதால பேலன்ஸ் ஆகுது நினைக்கிறேன். இப்போ எந்த பக்கம் பார்க்கறதில்ல, எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்குது. பட் இதில் போகணும் போல் இருக்குது. பட் எங்கே நமக்கு டைமும் இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், ஒரு 12 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் ஒரு 3-4 வீடியோ கிட்ட ஷூட் பண்ணிட்டேன். ஸோ முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் பாருங்க, இவ்வளோ பேர் போடி நினைக்கிறாங்க இதுக்குள்ளே. பல்ல பல்ல ப்ரைஸ் என்ன மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே செம்ம இதாக இருக்குது. பார்க்க ஆசை தான் இருக்குது போக, பட் லேட் ஆகுது. நமக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல செம்ம செஞ்சு வைக்காங்க, வேறு மாதிரி இருக்கு. இதை பாருங்க நல்லா இருக்கு. ஏன் ஸோ கிட்டத்தட்ட கோல்ட் பீஸ்லேயே அப்படி கூட சுற்றி பார்த்து நிறைய வீடியோ எடுத்துனேன். ஸோ சுற்றி பார்க்குறது நிறைய அவ்வளோ இருக்கும். டைம் இல்லை, இவனை வேறு போவோம்னு கூப்பிட்றோம், வர மாட்டேங்கிறான்.
ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கோல்பீஸ் அப்படிலாம் சுற்றி பார்த்து முடிச்சாங்க. இப்போ போக போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கே முடியல, அவ்வளோ பேர் இருக்காங்க. கோல்பீஸுக்கு உள்ளே போனால் வெளியில் வர எல்லாம் அவ்வளோ சனம் கிட்டத்தட்ட முடிஞ்சு நம்ம பூமி இருக்குது இந்த இடத்துல. ஸோ எடுத்துகிட்டு இந்த போவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும், பட் வருங்காலத்தில் முடிஞ்சால் நான் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். சரி, பாய் பாய், யூ சேஃப்டியாக இருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்.